அண்ணே, நானும் உங்களுக்கு எப்படியாவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து செட்டப் பண்ணி கொடுத்து உங்க சூட்டை இறக்கி மனசை குளிர வைக்கலாம் பாக்குறேன். முடியல. இந்த ஏரியா பூரா சல்லடை போட்டு சலிச்சு பார்த்துட்டேன். ஒண்ணுமே மாட்டல. யாரா இந்த ரோஜா? ஏண்டா, இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல? ஏரியாவுக்கு புதுசு போலகுது, அதான் எங்களுக்கு இன்னும் வாசனை தெரியல. இப்ப வாசம் பிடிச்சிட்டோம்ல, கோழி குஞ்சு அமுக்கிறமா அமைக்க கொண்டாந்துறோம். கைப்படாம கொண்டு வா. அந்த போது பாரு கோழி குஞ்சு. போ வேங்க. போடா பிரேக்க. ஐயோ, டெனன்ட். டேய் டேய் டேய். டேய். சென்ட் அடிச்சுக்கங்க. அண்ணே, யாரா வெண்ண? அண்ணே தர்மண்ணே, நீங்க ரொம்ப நல்லவர்ண்ணே. ஏய், இவர் நல்லவர் இந்த ஊருக்கே தெரியும். நீ எதுக்கு இங்க வந்த? டேய் போடா தொண்ணே. அண்ணே, இங்க உள்ள ஒரு பொண்ணு இருக்குல்லண்ணே? இருக்கு. அத பத்தி உனக்கு என்ன? இல்லண்ணே, கல்யாணம் ஆன பொண்ணுங்களை நீங்க தொட மாட்டீங்க இல்லையா? ஆமா, தொட மாட்டேன். அப்புறம் எப்படி நான் அந்த பொண்ணு? என்னடா அந்த பொண்ணு வக்காலத்து வாங்குற? அந்த பொண்ணுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? அது அது அவ என் பொண்டாட்டினே. உன் பொண்டாட்டினா அவ கழுத்துல தாலி இருக்கணும்ல? அண்ணே, நான் சொன்ன தப்பா எடுத்துக்க கூடாது. எடுக்க மாட்டார். அவ பேர் மேரி, கிறிஸ்டின் பொண்ணு. நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சோமா, சர்ச்சில் மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணிட்டோம். தப்பு பண்ணிட்டேன் கிரி. அவ கழுத்தை பார்த்தனா அவ கைவரல பார்க்க முடிட்டேன். 10 நிமிஷம் மட்டும் லேட்டா வந்திருந்த, இந்நேரம் நான் கட்டி காத்திருந்த கொள்கைலாம் காத்தோட பறந்திருக்கும். உன் பொண்டாட்டி உள்ளதான் இருக்கா, அப்படியே அழைச்சிட்டு போயிடு. அண்ணே, உங்க கொள்கையை காப்பாத்திட்டீங்க. நீங்க வாழ்க. பெரிய மனுஷன், பெரிய மனுஷன் தான். அண்ணே, இதே மாதிரி தாலி சென்டிமீட்டர், மோதிர சென்டிமீட்டர், மெட்டி சென்டிமீட்டர் பாத்துட்டு இருந்தீங்க, காலமெல்லாம் கட்ட பிரம்மச்சாரியா இருக்க வேண்டியதான். இங்க இருக்கீங்களா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? நீங்க நல்லா இருக்கீங்களே? என்ன பாஸ்திரியா? உங்களை தூக்கிட்டு போறது பார்த்தோன்னு என் உயிரே போயிடுச்சு. உங்க வண்டி பின்னாடியே ஓடியாந்தனா உங்களை தூக்கிட்டு போனவங்க வந்தானுங்க. ரைட்ல வந்து லெஃப்ட்ல விட்டா, லெஃப்ட்ல வந்து ரைட்ல விட்டா, அப்படியே பஞ்சா பறந்து போயிட்டானுங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்த மாதிரி ராஸ்கல்ஸ் எல்லாம் சும்மா விடக்கூடாது. விடக்கூடாது. அவங்க யாரும் கண்டுபிடிச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்ப போலீஸா? எதுக்குங்க? போலீஸ்னு சொன்னது ஏன் பயப்படுறீங்க? எனக்கு என்ன பயம் போலீஸ்னா? வேற ஒண்ணும் இல்லைங்க. வெளியே பயிர மேஞ்ச மாதிரி உங்களை தூக்கிட்டு வர சொன்னது இந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் தான். ஆமாங்க. அப்புறம் எப்படிங்க போலீஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? இந்த பாருங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியும். அப்படியே மூடி மறைச்சிரும். வாங்க டெனன்ட், வாங்க போலாம், வாங்க. பாரு கேபி சுந்தராபால் மாதிரி. இதுக்கெல்லாம் உனக்கு குறைச்சல்ல. அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ அதெல்லாம் தாண்டி போயிட்டியே. என்னடா சொல்ற? பின்ன பொய் சொல்றதுக்கு உனக்கு ஒரு அளவே கிடையாதா? அன்னைக்கு நடானா வாடகை விட்ட சொந்த வீடுன்னு பொய் சொன்னேன். அந்த உண்மையே எப்ப வெளியே வந்துருமோன்னு நான் அடி வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னடானா கல்யாணமாகாத ஒரு பொண்ணை உன் பொண்டாட்டின்னு பொய் சொல்லி இருக்கிறேன். இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? என்னடா பொல்லாத பாவம்? அப்படி நான் பொய் சொல்லலன்னா அந்த பொண்ணோட கருப்பு பறி போயிருக்கும். இதையாவது சொல்லி நியாயப்படுத்திடு. அது என்னது? திடீர் சாம்பார் திடீர் ரசம் மாதிரி போய் தேவைப்படும் போதெல்லாம் வாய் குசாம சப்ளை பண்ணிட்டு இருக்கிய? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நீ முதல்ல எப்ப போய் சொன்ன? 10 வயசுலயே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். 10 வயசுலயாவா? ஆமாடா. அந்த முதல் போய் கூட என் அக்கா பொண்ணுக்காக தான் சொன்னேன். என்னதே? அக்கா பொண்ணுக்காகவா? ஆமா. என் ஊர் வெள்ளங்கோடு.
என் அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி. முதல் தாரத்துக்கு பிறந்தது என் அக்கா, நான் 2ஆவது தாரத்து பையன். நான் பிறந்த கொஞ்ச நாள்லயே என்ன பெத்தவங்க செத்துட்டாங்க. அதுல இருந்து என் அக்காவும் மாமாவும் என்ன ராசி இல்லாதவன்னு சொல்லி என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் என்ன வெறுத்தாலும் என் மேல உயிரே வச்சிருந்தது என் அப்பாவோட அம்மா பார்வதி பாட்டி மட்டும்தான். ஆனா நான் என்னமோ உயிரே வச்சிருந்தது அந்த 5 வயசு அக்கா பொண்ணு மேலதான். அப்பா அப்பா அப்பா, பக்கத்து வீட்டு மீனா ஒரு கிளி வாங்கிட்டாப்பா. அழகா இருக்குப்பா. எனக்கு அந்த மாதிரி கிளி வாங்கிட்டாங்கப்பா. அப்பா எனக்கு அந்த கிளி வேணும், வாங்கிட்டாங்கப்பா. கணின கொடுத்த காசு வசூலாளி நான் கவலைப்பட்டு இருக்கேன். கிளி வேணுமா? கிளி விடுங்க. கிளி பாருங்க, மவரை பாருங்க. ஏண்டா தரித்திரம் பிடிச்சவன, நான் வெளியே போகும்போது எதிர்த்து மாதிரி வர வேண்டான்னு படிச்சு படிச்சு உனக்கு நான் எத்தனை தடவைடா சொல்லி இருக்கிறேன். எவ்வளவு சொன்னாலும் விளங்காதா? உனக்கு புத்தி இல்லடா. சீ, ஒவ்வொருத்தரையும் பிடிச்சவன போடா. ஏன் அழுவுற? அப்பா அழிச்சிட்டாரா? அப்பா வெள்ளங்கிரி, பாட்டி எதுக்கு பாட்டி அழறா? அது ஒண்ணுமில்லடா வெள்ளங்கிரி. இவ கிளி வேணும்னு கேட்டா உங்க அக்காவும் மாமாவும் அதை பத்தி கவலைப்படாம அடிச்சு போட்டு போயிட்டாங்க. இவ ஒப்பாரி வச்சுக்கிட்டு அழுகுறா. இவ கிளிதான பாட்டி கேட்டா? ஆமா, இதோ இப்ப வரேன் பாட்டி. இத பார், இந்த கேஸ்ல தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு. உன் பங்காளி கொலை செஞ்சதை நேர்ல பார்த்ததா ஒரு மைனர் சாட்சியை நம்ம ரெடி பண்ணணும். சார், யாரப்பா நீ? என்ன வேணும்? சார் உங்க மாடியில இருக்கிற கிளி எனக்கு வேணும் சார். என்னது கிளியா? வெளிய போடா. சார் சார் நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் சார். அந்த கிளியை மட்டும் எனக்கு தாங்க சார். சரி, நான் கிளி தரேன். ஆனா நான் சொல்லி தர மாதிரி நீ கோர்ட்ல வந்து ஒரு பொய் சொல்லணும். கிளி கொடுத்தா என்ன வேணாலும் செய்யறேன் சார். வெரி குட் யுவர் ஆனர். இவர் கொலை செய்த நேர்ல பார்த்த ஒரே சாட்சி இந்த சிறுவன் தான். அவர் கொலை செஞ்சது நீ பாத்தியா? பார்த்தேன். இவர் கொலை செஞ்சதை என் கண்ணால பார்த்தேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். டன் டடைன். ஹாய், கிளி எனக்கா? ஆமா, உனக்கு தான். நான் போய் மீனா கிட்ட காமிச்சிட்டு வரேன். அப்பா வெள்ளங்கிரி, இதே மாதிரி உங்க அக்கா மக கண் கலங்காம என்னைக்கும் நீ தான் பாத்துக்கணும். அவ அப்பா அம்மா சரியில்லை, பணம் பணம்னு பணப்பை பிடிச்சு அலையிறாங்க. அவ ஆசா பாசத்தை பத்தி கவலையே படுறதில்ல. சொந்த விட்டு போக கூடாதுப்பா. நீதான் மரமாமே. அவ பக்கத்திலே இருந்து கடைசி வரைக்கும் பத்திரமா பாத்துக்கணும். செய்வியா ராஜா? நீ ஒண்ணும் கவலைப்படாத பாட்டி. அவ எதுக்கும் அழாதபடி நான் பாத்துக்கிறேன். ஏ ராசா. ஏய் மீனா, உன் கிளியை விட என் கிளி எவ்வளவு அழகா இருக்குல்ல? என்னோட கிளி உனக்கு எப்படி கிடைச்சது? இது ஒண்ணுல எந்த என் மாமா எனக்கு வாங்கி கொடுத்தது. மாமனா? மாமன் டேய் என் கிளி குடுறா. டேய் ராமு, டேய் எனக்கு வேணும்டா, அது குடுறா. போடே. மரியாதையா கிளிய குடுறா. கிளியா? போடா. டேய் டேய், மரியாதையா கிளிய போடா. டேய் நில்றா. டேய் டேய் போடா, நில்றா. டேய் ராமு, உங்க அப்பா தானே இந்த கிளிய கொடுத்தாரு. எங்க வீட்ல திருநதும் இல்லாம எங்க அப்பா தான் கொடுத்தாருன்னு பொய்யா சொல்ற? அம்மா, இந்தா கிளி. ஹாய். பாய். ஐயோ, என் பையனை வெள்ளைக்கிளி கொலை பண்ணிட்டானே. ஹாய். கிளி எழுத்துக்கு பாத்தியா? ஹாய். பொய் சாட்சி சொன்னதுக்கும் செய்யாத தப்புக்கும்
என்ன 14 வருஷம் சிறுவ சீர்திருத்த ஜெயில போட்டாங்கடா. கிரி, நான் கூட பொய் சொல்றது உனக்கு ஒரு பொழுதுபோக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்ப்பா. ஆனா இப்பதானே தெரியுது பொய்ன்ற அஸ்திவாரத்துலதான் உன் காதல் மாளிகையே நீ கட்டி வச்சிருக்கேன்னு. ஏன்பா உங்க அக்கா பொண்ணு மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்க நீ ஜெயில இருந்து வந்தோடனே நேரம் அவளை போய் பார்க்க வேண்டியதானே? ஏன் இன்னும் மெட்ராஸ்லயே இருக்க? பண ஆசை பிடிச்ச என் அக்காவும் மாமாவும் வெறும் கையோட போன பொண்ணு தர மாட்டாங்க. அதனாலதான் வீட்டு புரோக்கர் தொழில பார்த்து அதுல கிடைக்கிற கமிஷன் காசு எல்லாம் என் அக்கா பொண்ணுக்காக சேர்க்கிறேன். அதெல்லாம் சரிப்பா, நீ பணம் காசோட போய் நின்னும் அவங்க உனக்கு பொண்ணு தர மாட்டேன்ட்டாங்கன்னா எப்படி நான் தராம போயிடுவாங்க? என் பாட்டி பார்வதிமா விட்டுருமா? என் பேரனுக்கு என்ன குறைச்சல்னு ஊரை கூட்டி எப்படியாவது என் அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. சரிப்பா, இதுக்கு மேலே நாளை கடத்தாம உடனடியா வெள்ளங்கோடு கிளம்புப்பா. அடுத்த வாரமே வெள்ளங்கோடு போறேன்டா. என் ஆசை, என் கனவு எல்லாமே நிறைவேற போகுது.